எண்ணங்களையே கவனியுங்கள். உறங்காதீர்கள். எண்ணங்களையே கவனியுங்கள். இதுவரை அனுபவித்திராத ஒரு அற்புத உணர்வு, சாட்சி பாவம் தோன்றும். ஒரு சில வினாடிகளிலேயே உங்களால் ஒரு மாற்றமான அனுபவத்தை பெற முடியும். தியானத்தின் சக்தி இது மிக மிக ஆரம்ப தியானம். அதிலேயே நீங்கள் மிகப்பெரிய அனுபவத்தை பெற முடியும். உங்களை வேறாக வைத்து எண்ணத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எண்ணத்திலேயே மூழ்கி போய் திளைத்து உழன்று கொண்டிருந்த நீங்கள் இப்பொழுது முதல் முறையாக எண்ணத்தை வேறாக வைத்து உங்களை வேறாக காட்டி அழகான சாட்சி பாவத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுதுதான் நீங்கள் நீங்களாக இருக்கிறீர்கள். எண்ணம் வேறு, நான் வேறு என்ற அழகான சித்தர்கள் அடைந்த மகா ரகசியத்தை அறிந்திருக்கிறீர்கள். சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் மகான்களும் அறிந்த மகா பிரம்ம ரகசியம், சிதம்பர ரகசியத்தை அறிந்து அனுபவித்து வருகிறீர்கள். எண்ணங்களையே கவனியுங்கள். பேர் உணர்வு நிலையிலிருந்து உலகை வாழ்த்துவோம். நம்மிலிருந்து இந்த தெய்வீக சக்தி உலகம் முழுமையும் நிறைந்து உலகை அமைதி பெறச் செய்யட்டும். பஞ்சபூதங்களும் அமைதி பெறட்டும். மலையும் கடலும் நிலமும் காடுகளும் அமைதி பெறட்டும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இயற்கை அமைதி பெறுக. இயற்கை அமைதி பெறுக. வாழ்த்துங்க. இயற்கை அமைதி பெறுக. பஞ்சபூதங்களே நீ அமைதி பெறுக. பஞ்சபூதங்களே நீங்கள் அமைதி பெறுவீர்கள். பஞ்சபூதங்களே நீங்கள் அமைதி பெறுவீர்கள்.
நீங்கள் சொன்னால் இயற்கை கேட்கும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அருள் ஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு. அருள் ஆட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு. மருள் சார்ந்து தீர்ந்தேன் என்று அரையப்பா முரசு. மரணம் தவிர்ந்தேன் என்று அரையப்பா முரசு. வாழ்க வையம், வாழ்க வையம், வாழ்க வையம், வாழ்க வையம், வாழ்க வையம், வாழ்க வையம். வாழ்க இறைவன், வளர்க கருணையில், வெல்க சன்மானம். சாந்தி சாந்தி சாந்தி. தவம் நிறைவு. தவ ஆற்றலை உடல் முழுவதும் பரவவிட்டிருக்கிறது. நம் உடல், மனம், உயிர், ஆன்மா என அனைத்தும் தூய்மை பெற்று மேன்மை பெற்று விளங்குவதை நாம் உணர்கிறோம். இரு கைகளையும் லேசாக தேய்த்து, லேசாக, சத்தமே வரல, லேசாக தேய்த்து கண்களிலே ஊற்றிக்கொள்வோம். முகத்தை கீழ் நோக்கி வருடி விடுவோம். கைகளை மேலே உயர்த்தி கும்பிட்ட நிலையில் இரு கைகளையும் குதித்து ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு கைகளை மெல்ல இறக்கி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையும் வல்லல் பெருமானாரையும் மும்மகான்களையும் தரிசித்து தியானத்தை நிறைவு செய்து வாழ்க வளமுடன். இப்பொழுது ஒரு சிறிய உழுதல் நடந்தது. நிலத்தில் மதியத்துக்கு மேலாம் விதைகள் விதைக்கப்படுகின்றன. சிறிய சுவை. தியானம் எவ்வளவு சுவையானது! இதுவரை நீங்கள் செய்திராத ஒரு வேலை. எண்ணத்தை வாட்ச் பண்ணி சரியா பண்ணோம்னா மிகப்பெரிய சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கீங்க. ஜஸ்ட் ஒரு 15 minutes தான் பண்ணணும். இதிலே பல அனுபவங்கள் உங்களுக்கு வாய்த்திருக்கும். அந்த பக்குவம் பெற்ற, முதிர்ச்சி பெற்ற, தேடலுடைய, இவர்களுக்கு ஆசீர்வாதம் பெற்ற ஆன்மாக்கள் கண்டிப்பாக ஒரு கட்டத்தை நீங்கள் அடைந்திருப்பீர்கள். மதியத்திற்கு பிறகு மிகப்பெரிய தியானம் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. சாப்பிட்டுட்டு எல்லாரும் வந்து அரங்கத்தில் கூடியுள்ளது. வாழ்த்துக்கள். வாழ்க.